இன்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கிய ஆபிரகாம் எப்படி ஒரு ஜீவியம் செய்தார், எப்படி ஊழியத்துக்கு உபயோகமாக இருந்தார், ஊழியம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ஆபிரகாம் நோவாவின் குமாரனாகிய சேமின் சந்ததியிலே வருகிறார். நாம் அறிவோம், நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத். இதிலே சேமின் சந்ததி தான் ஆபிரகாம், ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். காமின் சந்ததி கானான், கானானியர் அந்த காமின் சந்ததியிலே வந்தவர்கள். நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே திராட்சரசம் குடித்து அவன் வஸ்திரம் விலகி படுத்துக் கொண்டான். இதை கண்டதான காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு தன்னுடைய சகோதரரிடத்தில் போய் சொன்னான். ஆனால் அந்த 2 சகோதரர்களும் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாதபடிக்கு அவர்கள் பின்பக்கமாய் வந்து ஒரு துணியை கொண்டு வந்து நோவாவின் நிர்வாணத்தை மூடினார்கள். நோவாவுக்கு தெளிவுண்டான பின்பு தன்னுடைய குமாரனாகிய காம் செய்தது அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆகையினால் இவன் நினைச்சுதான் காமின் குமாரனாகிய கானானை சபித்தான். ஏன் காமை சபிக்காமல் கானானை சபித்தான்? பேழையை விட்டு நோவாவும் சேம், காம், யாப்பேத் அவர்களுடைய மனைவிகள், நோவாவின் மனைவி வெளியே வந்தபோது, ஆக மொத்தம் 8 பேர் வெளியே வந்தபோது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகையினால் தேவன் ஆசீர்வதித்த அந்த காமை நோவா சபிக்க விரும்பவில்லை. ஆகையினால் நோவா காமை சபிக்காமல் கானானை சபித்து விட்டார். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து விட்டார் என்றால் எந்த மனிதர்கள் சபித்தாலும் அந்த சாபம் அவர்கள் மேல் போய் சேராது, பலிக்காது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எந்த மனிதனும் சபித்தாலும் அந்த சாபம் பலிக்காது. இதை நோவா விளங்கிக் கொண்டபடியினால் காமை சபிக்காமல் கானானை சபித்தான். கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். கானான் சபிக்கப்பட காம் செய்த தவறுதான் காரணம். தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு சகோதரத்தில் போய் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மேலே இருப்பவர்கள், நம்முடைய நடத்திவுக்காரர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அவருடைய பலவீனங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு நடக்கக்கூடாது. சில பலவீனங்கள் அவரிடத்தில் இருக்கலாம், அதை நாம் மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டு நடக்கக்கூடாது. இந்த பாடத்தை சேமும் யாப்பேத்தும் விளங்கிக் கொண்டபடியினால் அவர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கவும் இல்லை, அதை போய் சொல்லவும் இல்லை மற்றவரிடத்தில். ஆகையினால் அவர்களுக்கு சாபம் வரவில்லை, அவருடைய சந்ததிக்கும் சாபம் வரவில்லை. இந்த சேமின் சந்ததிதான் ஆபிரகாம், ஆபிரகாமின் சந்ததிதான் இஸ்ரவேலர்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய குற்றங்களை நாம் பார்க்கக்கூடாது. அப்படி நாம் சில தவறுகளை கண்டாலும் அன்பின் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையை நாமும் செய்ய வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மற்றவர்களுடைய தவறுகளை நாம் பார்த்து அவர்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினால், வேண்டுதல் செய்தால் கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பாராம். ஆனால் சாதாரணமாக சில தேவ ஜனங்களும் கூட மற்றவருடைய தவறுகளை பார்த்து மற்றவரிடத்தில் போய் சொல்வார்களே ஒழிய அவர்களுக்காக ஜெபிக்கவோ, ஸ்தோத்திரிக்கவோ, கண்ணீர் விடவோ, உபவாசிக்கவோ செய்யாதபடி அவர்கள் விட்டு விடுவார். ஆனால் அன்பின் அப்போஸ்தலனுடைய அன்பினால் என்ன சொல்லுகிறார்? மற்றவருடைய பிள்ளைகளை நாம் காணும்போது அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்.
அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஆகையினால் சேமும் யாப்பேத்தும் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் பார்க்கவும் இல்லை, மற்றவர்கள் போய் சொல்லவும் இல்லை. ஆபிரகாம் இந்த சேமின் சந்ததியிலே பிறந்தான். ஆபிரகாம் ஒரு காலத்தில் அந்நிய தெய்வங்களை தொழுது கொண்டிருந்ததான பிதாக்களின் பிள்ளையாய்த்தான் இவன் இருந்திருக்கிறான். ஆபிரகாமின் முன்னோர்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கி இருக்கிறார்கள். இதை நாம் யோசுவா 24 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கிறோம். அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார். அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார். ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராக அப்படி வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டதான குடும்பத்தில் தான் ஆபிரகாம் காணப்பட்டான். ஆனால் அந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்தார். அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாமின் முதல் அழைப்பை பற்றி நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் பொழுதே, காரானூரில் குடியிருக்கும் முன்னே ஆண்டவர் அவனை அழைத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதியிருக்கிறது. 7:2 முதலாவது வா என்கிறார். இது ஆபிரகாமுக்கு கிடைத்த முதலாம் அழைப்பு. 2ஆம் அழைப்பு தான் நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே வா என்று சொல்லுகிறார், இங்கே போ என்று சொல்லுகிறார். ஜீவியத்தின் துவக்கத்துல ஒரு தகப்பன் முன்னுக்கு சென்று தன் பிள்ளையை அழைப்பது போல ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் கொஞ்சம் வெளிப்பாடு, ஞானம், அறிவு, அனுபவம் கிடைத்த பின்பு தகப்பன் பிள்ளையை பார்த்து நீ போ என்று சொல்வது போல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். மெசொப்பொத்தேமியாவில் அழைப்பு கிடைக்கும் பொழுது அவனை பார்த்து வா என்று சொன்னார். ஆனால் காரானில் வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து போ என்று சொல்லுகிறார். இந்த மெசொப்பொத்தேமியாவிலிருந்து காரான் வரைக்கும் அவனை வழிநடத்தியது அவனுடைய தகப்பனார் தேரார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில அனுபவங்களை பெறும் வரைக்கும், நாம் கொஞ்சம் ஞானத்திலும் அறிவிலும் அனுபவத்திலும் வளரும் வரைக்கும் ஆண்டவர் யாரை கொண்டாவது நம்மை நடத்துவார். சில பரிசுத்தவான்களை வைத்து, சில அனுபவசாலிகளை வைத்து நம்மை நடத்துவார். தேராகின் மூலமாக கர்த்தர் ஆபிரகாமை நடத்தினார். ஆனால் அந்த ஆரான் என்று சொல்லக்கூடிய காரானிலே வந்து ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராக செத்து போனான், மரித்து விட்டான். அதற்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது தேசத்தையும் இனத்தையும் மட்டும் விட்டு புறப்பட்டு போக சொன்னார். ஆனால் 2ஆம் தரம் அவனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். தேசம், இனம், தகப்பன் வீடு. முதலாவது தகப்பன் வீட விட சொல்லவில்லை, வெறும் தேசத்தையும் இனத்தையும் விட சொல்லுகிறார். ஆனால் காரானூர்ல வந்த பின்பு உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. ஊழியர்களுக்கு கூட பிற்காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை எல்லாம் விட சொல்லுகிறார். இங்கே விடு விடு என்று சொல்லுகிறார். தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு என்று இதனுக்கு சொல்லப்படுகிறது. புதிய பாட்டின் காலத்திலும் கூட மார்க் 10ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவராய் இயேசு சீசரை பார்த்து சொல்லுகிறார், 8 காரியங்களை விட்டவனுக்கு 6 காரியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறான் இயேசுநாதரை பார்த்து, இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அதற்கு இயேசுநாதர் சொன்னார், 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 8 காரியத்தை விட்டால் 6 காரியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம் ஒரு நிலத்தை விட்டால் கர்த்தர் நூற்றுக்கணக்கான நிலங்களை தருவார். ஒரு வீட்டை விட்டால் நூற்றுக்கணக்கான வீடுகளை தருவார். ஒரு சகோதரனை விட்டால் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள், ஒரு சகோதரியை விட்டால் நூற்றுக்கணக்கான சகோதரிகள், ஒரு பிள்ளையை விட்டால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள். ஆனால் ஒன்று, துன்பங்களோடு கூட தருவாரா. ஆகையினால் நமக்கு நூற்றுக்கணக்காய் கிடைக்கும். ஆனா அவைகளின் மூலமும் சில துன்பங்கள் ஏற்படும். மர்மையிலே ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால் விடக்கூடிய அந்த சத்தியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரர்கள் வெறுக்க வேண்டும், விட வேண்டும், மறக்க வேண்டும், இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வந்து சேர வேண்டும். 7 காரியத்தை வெறுக்க சொல்கிறார். லூக்கா 14:26 தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரி தன் சொந்த ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். 7 காரியத்தை வெறுக்க வேண்டுமாம். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 8 காரியத்தை விட சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 8 காரியத்தை விட சொல்லுகிறார். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 3வது ஆண்டவர் மறக்க சொல்லுகிறார். சங்கீதம் 45:10 நாம் வாசிக்கிறோம், குமாரத்தி கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் சொந்த ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையை பற்றி சொல்லும் பொழுது தகப்பன் இல்லை, தாய் இல்லை, வம்ச வரலாறு இல்லை என்று சொல்லக்கூடியவன் தான் மெல்கிசேதேக் என்று பார்க்கிறோம். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் வரும் பொழுது தாய் இல்லை, தகப்பன் இல்லை, வம்ச வரலாறு இல்லை என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் கடந்து வருகிறோம். ஆகையினால் இந்த அனுபவத்தை கர்த்தர் படிப்படியாய் ஊழியர்களுக்குள்ளே உண்டாக்குவார். நம்முடைய மிஷனை ஸ்தாபித்ததான பாஸ்டர் பால் அவர்களும் தொடக்கத்திலே குடும்பஸ்தராய்த்தான் இருந்திருக்கிறார். ஆனால் படிப்படியாய் இந்த பிரதேசக்குள்ளே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதே போல பாஸ்டர் சீஜான் அவர்களும் விவாகம் பண்ணினவராயிருந்தார். அவரும் படிப்படியாய் இந்த அனுபவத்திலே கடந்து வந்தார். இதுபோல அநேக பரிசுத்தவான்கள் விவாகம் பண்ணி இருந்தாலும் கூட இந்த பிரதேசக்குள்ளே கடந்து வரலாம். விவாகம் பண்ணாதவர்கள் இந்த அனுபவத்தை தொடக்கத்திலிருந்தே அவர்கள் உடையவர்களாய் காணப்படலாம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த ஆபிரகாம் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் போனான் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்திலே.
தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுபோல கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் சில நேரத்தில் கர்த்தர் சில இடங்களுக்கு போ என்று சொல்லுவார். போ, அந்த இடம் முன்னுக்கு பின் நாம் போனதா இராத இடமா இருக்கலாம், அறிமுகம் இல்லாத இடமா இருக்கலாம், புதிதா நாம் போகக்கூடிய இடமா இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நாம் புறப்பட்டு போகலாம். எந்த ஊழியர்களுக்கு எந்த இடமும் நிரந்தரமான இடம் அல்ல. கர்த்தர் எங்க போக சொன்னாலும் போகக்கூடியவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியர்கள். ஆகையினால் தான் இயேசு தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் வைத்தார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் அனுப்பும் இடமெல்லாம் போகக்கூடியவர்களா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், கட்டளையிடுங்கள். ஆகையினால் ஆண்டவர் எங்க போய் சொன்னாலும் போகக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆபிரகாம் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அங்கே போய் எதிலே குடியிருந்தான் என்றால் கூடாரத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் ஏன் கூடாரத்தில் குடியிருந்தான்? அவனுக்கு வீடு கட்ட முடியாதா? ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருக்க காரணம், அவன் ஒரு தரிசனம் கண்டான். என்ன தரிசனம்? அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தை தூரத்திலே கண்டான். அந்த அஸ்திபாரம் உள்ள நகரம் வேறொன்றுமில்ல, புதிய எருசலேம். புதிய எருசலேமை ஆபிரகாம் தூரத்திலே கண்டு, அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திலே நாம் குடியேற போகிறபடினால் இந்த உலகத்திலே அஸ்திபாரம் உள்ள வீடு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் கூடாரத்திலே குடியிருந்தான். தான் மட்டுமல்ல, தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கையும் கூடாரத்திலே குடியிருக்க வைத்தான். அந்த ஈசாக்கு யாக்கோபை கூடாரத்திலே குடியிருக்க வைத்தான். ஆகையினால் கூடாரத்திலே குடியிருக்க காரணம், நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி, இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடை ஆபிரகாம் விசுவாசத்தால் பெற்றுக் கொண்டார். இதுபோல நமக்கும் கூட இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. கூடாரவாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ என்று சொல்லி நாம் ஒரு பாட்டு பாடுவது வழக்கம். கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலையல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. கைவேலையல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. கூடாரவாசி, இந்த பாட்டை கட்டினவர்கள் எல்லாரும் கூடாரத்துல குடியிருந்துதான் இந்த பாட்டை கட்டி இருக்காங்க. நம்ம இப்ப டெரஸ் பில்டிங்ல உட்கார்ந்துட்டு இந்த பாட்டை பாடுறோம். அதனால அஸ்திபாரம் உள்ள வீடு உள்ளவங்க இதை பாடக்கூடாது. ஆனா ஒண்ணு, அஸ்திபாரம் உள்ள வீடுகள் நமக்கு கத்த தந்தாலும் கூட அந்த வீட்டின் மேல நமக்கு விசுவாசம், நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அஸ்திவாரம் உள்ளதான் அந்த நகரம் எருசலேமின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. ஆகையினால் பிரியமானவர்களே, அந்த நகரத்தை பற்றி நமக்கு ஒரு வெளிப்பாடு, தரிசனம், நம்பிக்கை இருக்குமானால் நாம் இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளும், இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாமும் காணப்படுவோம். இப்படி கூடாரத்திலே குடியிருந்ததான ஆபிரகாம் சீமானாய் மாறிவிட்டான். ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறிவிட்டான், செல்வந்தனாய் மாறிவிட்டான். இவனை பற்றி எலியேசர் வந்து பெத்துவேலின் வீட்டில் போய் ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுதுதான் ஆபிரகாம் எப்படி இருந்தான் என்று நமக்கு விளங்குகிறது. ஆபிரகாம் பெரிய சீமானாய் இருந்தான். அவனுக்கு என்னெல்லாம் இருந்தது? பொன், வெள்ளி, ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள்,
வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். இவ்வளவு வசதி படைத்த செல்வந்தனாய் ஐஸ்வர்யவானாய் ஆபிரகாம் இருந்தான். ஆனால் இவ்வளவு பொன்னும் வெள்ளியும் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருந்தும் கூட அவன் கூடாரத்தில் தான் கூடியிருந்தான். இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்திலே நான் அந்நியனும் பரதேசியும் என்று அவன் தீர்மானித்தான். அப்போ எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்ட அவனுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் விசுவாசத்தால் அவனுக்கு கிடைத்தது. அதுபோல ஊழியர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக, ஊழியத்துக்காக நாம் எதையாவது விடுவோமானால் கர்த்தர் நமக்கு நூறத்தனையாய் தருவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் இப்படி கானானிலே குடியிருக்கும் பொழுது இவனோடு புறப்பட்ட ஒருவன் லோத்து. அவன் ஆபிரகாம் புறப்படுகிறான் என்று புறப்பட்டு வந்தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த பொழுது அவன் பிரிந்து போய்விட்டான். சோதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை அவன் பார்த்த பொழுது அந்த பட்டணமானது ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் செழிப்பாய் இருக்கிறதை அவன் கண்டவுடனே அங்கே போய் குடியிருந்தான். ஆனால் அந்த லோத்து கூடாரத்துல குடியிருக்கவில்லை, அவன் வீட்டிலே குடியிருந்தான். வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆனால் சோதோமின் மக்கள் பொல்லாத மக்கள். அவருடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டிற்று. ஆண்டவர் அந்த சோதோமை அடிக்க திட்டமிட்டார். ஆனாலும் கூட ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதானாலும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாமல் அவர் செய்யவே மாட்டார். ஆகையினால் இந்த நீதிமானாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார். இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். தன்னை விட்டு சோதோமுக்கு லோத்து பிரிந்து போனாலும் அந்த லோத்து ஒரு நீதிமான் என்று சொல்லி ஆபிரகாமின் இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே லோத்து பிரிந்து போனான், உலகத்தின் மேல் ஆசை வைத்து போயிருக்கிறான். அவன் தேவ சித்தம் செய்யாமல் சுயசித்தம் செய்தான், மனுஷ சித்தம் செய்தான் என்றெல்லாம் அவனை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவனுடைய நீதியை பற்றி நாம் எங்கே படிக்கிறோம் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்திலே எழுதுகிறார். அந்த லோத்து எப்படிப்பட்ட நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி எழுதுகிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். லோத்தின் நீதி என்ன? அந்த சோதோமே ஜனங்கள் செய்கிறதான அக்கிரமங்களை கண்டு கேட்டு தன் நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். இந்த நீதி ஆபிரகாமுக்கு தெரிந்தபடியினால் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, அக்கிரமக்காரர்களோடு நீதிமான்களை நீர் அழிப்பீரா? ஆண்டவர் சொன்னார், அழிக்க மாட்டேன். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தால் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். இந்த ஆபிரகாம் பண்ண விண்ணப்ப நிறுவன கர்த்தர் என்ன செய்தார்? 2 தூதர்களை சோதோமுக்கு அனுப்பி இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் கையை பிடித்து இழுத்து அவர்கள் சோதோமை விட்டு வெளியே ஏற்றினார்கள். முதலாவது சொல்லி இருப்பார்கள், லோத்தே, சோதோமுக்கு அழிவு வரப்போகிறது, வெளியே போ. அவன் காலதாமதம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகையினால் தூதர்கள் அவருடைய கையை பிடித்து இழுத்து வெளியே விட்டார்கள். ஆபிரகாம் இந்த லோத்துக்காக வேண்டிக் கொண்டபடியினால் கர்த்தர் சோதோமின் அழிவிலிருந்து லோத்தை பாதுகாத்தார். இதுபோல ஊழியர்களாகிய தேவ ஜனங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கம் நாம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி அநேக பரிசுத்தவான்கள் பண்ணுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்டுதான்
இந்த உலகத்தை இவ்வளவு தூரம் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையிலே ஆங்காங்கே சில நீதிமான்கள் இருக்கிறார்கள். பிறப்பிலே நீதிமான்களாய் பிறந்தவர்கள் அல்ல, பிறப்பிலே துர்க்குணத்திலே உருவானவர்கள் தான், தாயின் கர்ப்பத்திலே பாவத்திலே பிறந்தவர்கள் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட நீதிமான்கள் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்கவே மாட்டார். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் இந்த நீதிமான்களை எல்லாம் எடுக்க போகிறார். சோதோமை அழிக்கும் முன்னே லோத்தை விடுவித்தது போல, உலகத்தை அழிக்கும் முன்னே நோவாவை பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்தது போல, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு முற்றிலுமான அழிவு வரும் முன்னே இங்கே இருக்கிறதான பரிசுத்தவங்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஆகையினால் நாம் போனால் பரிசுத்தவான்களோடு கூட போய்விட வேண்டும், பரிசுத்தாவியோடு கூட போய்விட வேண்டும். பரிசுத்தாவியும் பரிசுத்தவான்களும் போன பின்பு நாம் இந்த உலகத்திலே இருப்போமானால் பயங்கர அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாய் வரும். ஆகையினால் லோத்துக்கு இருந்த நீதி என்னவென்றால், அவனுக்குள்ள உலகாசை இருந்தது உண்மைதான், அவன் சுயசித்தத்தை செய்தது உண்மைதான். ஆனாலும் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்துக்கு இவன் கை கொடுக்கவில்லை, அதை ஆதரிக்கவில்லை, அவர்களோடு சேரவில்லை. அந்த அக்கிரமங்களை பார்க்கிறான், கேட்கிறான். ஆனால் அவனுடைய நீதியுள்ள இருதயத்தில் பாதிப்பு உண்டாய் கொண்டே இருக்கிறது. இதுபோல சில ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே இருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளும் தங்கள் இருதயத்தில் பாதிக்கப்படுவது உண்டு. அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டில் இருக்கிறதான டெலிவிஷன்ல சினிமாவை போட்டு விடுவார்கள். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு அதை பார்க்கவோ அதை கேட்கவோ அப்படிப்பட்ட பாவ சம்பந்தமான காரியங்களுக்கு கை கொடுக்கவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தங்களை நீதியுள்ள இருதயத்திலே பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் அந்த நீதியை கணக்கெடுக்கிறார். அந்த நீதியை கணக்கிட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார், ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஆகையினால் ஆபிரகாம் நீதிமான்களுக்காய் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அந்த பயங்கர அழிவிலிருந்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தை ரட்சித்தார். நாமும் மற்றவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களை பயங்கர அழிவிலிருந்து பாதுகாப்பார். இந்த ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவனுக்கு இல்லாதது ஒன்றே ஒன்று, பிள்ளை இல்லை, குமாரன் இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் அதற்கு அவன் விசுவாசம் வைத்தான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கொடுமா? கடற்கரை மணலை என்னால் உன்னால் முடியுமா? உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்து என்ன செய்தான்? ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவரை அவன் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 20-21 வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதனை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். முழு நிச்சயமத்தோடு, முழு இருதயத்தோடு அவன் அதை விசுவாசித்தார்.
இதுபோல ஆண்டவர் நமக்கும் பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நாமும் நிச்சயித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்துவது? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் வைத்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆபிரகாமுக்கு இப்ப கிடைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் நினைவு வரும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினான். அது தவிர வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம் ஞாபகம் வருகிறது, உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். கடற்கரையை பார்க்கும் பொழுது, மணலை பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஞாபகத்தில் வருகிறது, உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். இப்படி நினைவு வரும் பொழுதெல்லாம், பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டுமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? எழுத்துக்குரிய பிரகாரமாய் அவ்வப்போது நடக்கிற சம்பவங்களை நாம் வைத்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆகையினால் எண்ணாதிருந்தான். எதை எண்ணாதிருந்தான்? 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அந்த நேரத்தில் நிலவரம் எப்படி இருக்கோ அதை எண்ணக்கூடாது. அதனால தான் விசுவாசம் உள்ளவங்க மெடிக்கல் செக்கப் போக மாட்டாங்க. மெடிக்கல் செக்கப் பண்ணியாச்சு, அவன் சொன்னது உன் மனசுல வந்துட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், உன் தலையில டியூமர் இருக்குது, உன் ஹார்ட்ல ஹோல் இருக்கு, உன் குடல் இத்து போச்சு என்றெல்லாம் சொல்லுவார். அப்படி எத்தனையோ பேர் தங்களை விசுவாசத்தில் தளர்ந்து போனார்கள், பலவீனமாய் போனார்கள். இங்கே ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை எண்ணினால் விசுவாசம் போயிடும். அதனால விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டுமானால் அந்த நேரத்தில் எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. எண்ணாதிருந்தால் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று கொரிந்தியருக்கு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? தவறான அறிவுகள் இருமாப்பை உண்டாக்கும், தவறான எண்ணங்கள் அவிசுவாசத்தை உண்டாக்கும். தன் சரீரம் பலவீனமானதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணி இருப்பானால், எண்ணிக்கொண்டே இருந்திருப்பானால் அவன் விசுவாசத்தில் வளர முடியாது. ஆகையினால் அப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் விட்டுவிட்டான், எண்ணாதிருந்தான். கடைசியில் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறந்தான். நீண்ட காலம் சோத்திரம் பண்ணி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நமக்கு பொறுமை தேவை. அப்ப அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பொறுமையை உண்டாக்கியது, விசுவாசம் பலனை உண்டாக்கியது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டான். இதுபோல நாமும் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நமக்கு நல்ல நல்ல ஆத்துமாக்களை எல்லாம் தருவார். அதனால ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களை பெருக செய்யும் சொல்லி நாம் விசுவாசத்தில் சோதனம் பண்ணிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வார்? ஏராளம் ஆத்துமாக்களை நமக்கு தருவார். இதை பிற்காலத்தில் விளங்கி கொண்டதான பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள் என்று சொல்லுகிறார். சிலருக்காக நாம் கண்ணீர் விட்டு அழுதாலே போதும் வந்து விடுவார்கள். நாம் கண்ணீர் விட்டால் கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அந்நாள் கண்ணீர் விட்டு சாமுவேல் பிறந்தது போல நாமும் சில ஆத்துமாக்கள் கிடைக்கணும்னா கண்ணீர் விட்டா தான் வந்து சேருவாங்க.
சிலர் வேண்டுதல் பண்ணால் போதும், ஆண்டவரே என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஊரார், அறிமுகமானவர்கள் இவர்களை கொண்டு வரும் ஆண்டவரே, சத்தியத்துக்கு கொண்டு வரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டால் கர்த்தர் கொண்டு வருவார். சில ஆத்மாக்கள் வரணும்னா இயேசுநாதர் கெத்செமனேல போராடினது போல போராடி, நம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாக விழுந்தது போல நாம் போராடி ஜெபம் பண்ணும் பொழுது வேர்வை வெளியேறி அதன் மூலமாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆத்மாக்களை கொடுப்பார். வேறு சில ஆத்மாக்கள் ஆபிரகாமை போல ஸ்தோத்திரம் பண்ணாலே கிடைக்கும். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில ஈசாக்கு பிறந்தான். அந்த ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அந்த யாக்கோபுக்கு எவ்வளவு குமாரர்கள், அந்த குமாரர்கள் தான் பல கோத்திரங்களாய் மாறி இன்றைக்கு பலுகி பெருகி பூமியின் பல பாகங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இதை பார்க்கலாம் அதிகமாக 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவார்கள். ஏன்னா அன்னைக்கு வேதனை இல்லாத பிள்ளை பேரு, அன்றைக்கு பிறப்பு அதிகம், இறப்பு குறைவு. 100 வயது சென்றதான கிழவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஆகையினால் இஸ்ரவேலர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலம்தான் 1000 வருஷ அரசாட்சியின் காலம். ஆகையினால் நாமும் ஆத்துமாக்கள் பெருக இதுதான் வழி. சில ஆத்துமாக்கள் கண்ணீர் விட்டு கர்த்தரை சமூகத்தில் கதறும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார். வேறு சிலரை வேண்டிக் கொள்ள வேண்டும், வேறு சிலருக்காய் போராடி ஜெபிக்க வேண்டும், வேறு சிலருக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். விசுவாசத்தால் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றாள். ஆனால் இந்த ஈசாக்கு வளர்ந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து அவன் 25 வயது ஆகும் வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தார். அவன் 25 வயதான உடனே நல்ல ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், அழகுள்ளவனாய், ஆரோக்கியம் உள்ளவனாய் அவன் நன்றாக வளர்ந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ நேசிக்கிறதான அந்த ஏகசுதன் ஈசாக்கை கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் தேசத்திலே ஒரு மலையிலே பலியிடு. இப்ப வந்திருக்கிறது விசுவாசத்தின் சோதனை. இதுவரைக்கும் விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டவனுக்கு இப்பொழுது விசுவாசத்தால் அவன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்தால் பொன் கிடைத்தது, வெள்ளி கிடைத்தது, ஆடு கிடைத்தது, மாடு கிடைத்தது, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கடைசியாக குமாரனே கிடைத்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ நேசிக்கிற அந்த ஏகசுதன் உன் புத்திரன், அவனை கொண்டு போய் மோரியா என்னும் தேசத்திலே நான் குறிக்கும் மலையிலே பலியிடும். ஊழியக்காரர்களாகி நமக்கு எல்லாம் கிடைக்கும் விசுவாசத்தில். ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களை கேட்பார், உடனே கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். எங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் சி ஜான். அப்பொழுது தலைமை பாஸ்டராக இருந்தவர் பாஸ்டர் ஏசி தாமஸ். அவர் சொன்னார், பிரதர் ஜான், எனக்கு சில நல்ல ஊழியக்காரங்களை தாங்க. ஏன்னா பாஸ்டர் சி ஜான் தான் ஊழியர்களுக்கு பொறுப்பான பாஸ்டராக இருந்து அவர்களுக்கு தேவையான துணிமணி, ஆகாரம், அவர்களுக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து பயிற்சி கொடுத்து வந்திருந்தார். ஏறக்குறைய 300 ஊழியக்காரர்கள் அவரிடத்தில் இருந்தார்கள். அதில் 100 ஊழியக்காரர்கள் புதிய ஊழியக்காரர்கள். தலைமை பாஸ்டர் சொன்னார், எனக்கு சில ஊழியக்காரர்களை தாருங்கள், வட இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் நான் அனுப்ப வேண்டும். அப்ப பாஸ்டர் சீஜான் என்ன செய்தார், தனக்கு கீழே இருப்பவரிடத்தில் ஆள் சொல்லிவிட்டு சில ஊழியக்காரங்களை எல்லாம் வட இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களுடைய பெயரை எழுதி கொடு. அப்ப அசிஸ்டண்டா இருக்கிறவர் சொன்னார், பாஸ்டர், நம்மிடத்தில் சில நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், நல்ல சரீரம் உள்ளவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம். படிப்பு குறைந்தவர்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அவர்களை அனுப்பி வைப்போம். அப்ப பாஸ்டர் சி ஜான் சொன்னார், இதே விஷயத்தை தான் சொல்றார். என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
நாம் பெஸ்டை கொடுத்தால் கர்த்தர் பெஸ்டை நமக்கு தருவார். பெஸ்ட் கொடுத்தால் கர்த்தர் என்ன தருவார்? பெஸ்ட் தருவார் என்று சொல்லிவிட்டு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றியும் தேவனுடைய அனுபவத்தையும் சொன்னார். ஆபிரகாமிடத்துல கர்த்தர் யாரை கேட்டார்? உன் பொண்ணு வேணும்னு கேட்கல, வெள்ளி வேணும்னு கேட்கல, ஆடு மாடு கழுதை ஒட்டகம் வேலைக்காரி வேலைக்காரன் அதொன்னும் கேட்கல. ஆபிரகாமிட்ட கர்த்தர் கேட்டது யாரை கேட்டார்? இஸ்மவேலை கூட கேட்கல. இஸ்மவேலை கேட்டாரா? இல்லை. ஈசாக்கை கேட்டார். இருக்கிறதுல பெஸ்ட் தான் ஈசாக். இருக்கிறதுல பெஸ்ட் யாரு? ஈசாக். ஆகாருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது இஸ்மவேல். கேத்தூராளுக்கும் பிள்ளைகள் இருக்கு. எல்லாருக்கும் ஆபிரகாம் தான் அப்பா. யார்கிட்ட போய் இன்சியல் கேட்டாலும் இன்சியல் என்ன சொல்லுவாங்க? ஏ இஸ்மவேல். வாட் இஸ் யுவர் இன்சியல்? ஏ இஸ்மேல். கேத்தூராளுடைய 6 பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் எங்க அப்பா பேர் யாரு? ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை எல்லாம் கேட்கவில்லை. ஒரே பிள்ளை, கொடுமையான பிள்ளை, ஞானமுள்ள பிள்ளை, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை, தேவசித்தம் செய்யக்கூடிய பிள்ளை, அறிவுள்ள பிள்ளை, ஆரோக்கியம் உள்ள பிள்ளை, நீ நேசிக்கிற பிள்ளை, அந்த ஒரே பிள்ளை ஈசாக்கு வேணும். எப்படி இருக்கும்? ஆனா ஆபிரகாம் தீர்மானிச்சான், நாம் பெஸ்டை கொடுத்தால் கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? பெஸ்டை தருவார். ஆனால் இந்த அனுபவத்தை ஆபிரகாம் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான்? பிதாவாகிய தேவனிடத்தில். இதைத்தான் யோவான் 3:16 இயேசுநாதர் என்ன சொன்னார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன செய்தார்? பரலோகத்தில் இருக்கிறதுல பெஸ்டை எடுத்து கொடுத்தார். பரலோகத்தில் தூதர்கள் இல்லையா? பொன்னால் புதியப்பட்ட நவரத்னங்களால் மூடப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். இரவும் பகலும் சேனைகளிங்கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய சேராபீன்கள் இருக்கிறார்கள். காவல் காக்கக்கூடிய கேருபீன்கள் இருக்கிறார்கள். பலத்த சௌரியவானாகிய மிகாவேல் போன்ற தூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாம் தந்தரவில்லை. இருக்கிறதுல பெஸ்ட். அந்த பெஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? தன்னுடைய மடியில் இருக்கு. மடியில என்னவா இருக்கிறது? செல்ல பிள்ளையா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில என்ன பிள்ளையாயிருந்தார்? செல்ல பிள்ளை. சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள, அன்புள்ள, பரிசுத்தமுள்ள, தேவசித்தம் செய்யக்கூடிய, ஞானமுள்ள, அறிவுள்ள, விவேகமுள்ள, புத்தியுள்ள ஒரே குமாரன், நல்ல குமாரன் கர்த்தராகிய இயேசு. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இருக்கிறத நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி ஆபிரகாமும் கூட நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, பருவங்கள்ல நல்ல பருவம் என்ன பருவம்? வாலிப பருவம். நேரத்துல நல்ல நேரம் என்ன நேரம்? அதிகாலை. அதுபோல அருமையான தேவனுடைய ஊழியர்கள் உங்கள சிலருக்கு பிள்ளைகள் இருக்கலாம். இருக்கிற பிள்ளைகள்ல நல்ல கொழுமையான பிள்ளை, நல்ல பிள்ளை, அறிவுள்ள பிள்ளை, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை, பரிசுத்தமான பிள்ளையை தூக்கி நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நல்லதை கொடுத்தால் நல்லது கிடைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆகையினால் சில நேரத்தில் உங்களுக்கு நல்ல பண உதவி செய்கிற, நல்ல பணிவிடை செய்கிற சில ஆளை கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருவார். உங்க மனசுல என்ன தோணும்? இவர் போனா என்ன அடுத்து நமக்கு பணிவிடை ஊழியம் செய்கிறது யார்? பண உதவி செய்கிறது யார்? கவலைப்படாதீங்க. விசுவாசிகள்ல பெஸ்டான விசுவாசிகளை தூக்கி கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டான விசுவாசிகளை தருவார். நல்லதை கொடுத்தால் நல்லதை தருவார். இருக்கிறதுல மேன்மையானதை கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் கொடுத்தான். அப்படி அவன் கர்த்தருக்கு முழுமையானதை கொழுமையானதை கொடுக்கும் பொழுது, முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொடுக்கும் பொழுது அவன் யாரிடத்திலும் ஆலோசனை பண்ணவே இல்லை. சாராளிடத்தில் கூட கேட்கவே இல்லை.
அதிகாலையில் அவன் புறப்பட்டு போகிறான் குமாரனோடு கூட. போற வழியெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுறான் பாருங்க. மகன் கேட்கிறான், அப்பா கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, தகர வலிக்கான ஆடு எங்கே? என்ன பதில் சொல்றது? விசுவாசத்தை சொன்னான், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அடுத்தது வேலைக்காரங்களை விட்டு பிரியும் பொழுது விசுவாசத்தின் வார்த்தையை சொன்னான். என்ன? நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம். இது பொய்யா விசுவாசமா? விசுவாசத்தின் வார்த்தை. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னா, என் பிள்ளையை நான் துண்டு துண்டா வெட்டினாலும் என் தேவன் அவனை ஒட்டுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் குமாரனை நான் சாகடித்தால் என் தேவன் அவனை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினா தான் அவன் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். அங்க போன பிறகு பலிபீடத்தை கட்டினான். கடைசியில குமாரனுடைய கையும் காலும் கட்டும் பொழுதுதான் குமாரனுக்கு வழங்குது யெகோவா ஈரேன்னு அர்த்தம் என்ன, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, எங்க அம்மாவிடம் சொல்லாமல் வந்ததற்கு காரணம் என்ன, இதெல்லாம் இப்போதான் விளங்கும். சில விஷயம் தொடக்கத்தில் விளங்காது, கடைசியில தான் விளங்கும். ஆனாலும் அந்த ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. தன்னுடைய கையும் காலும் கட்டப்பட்ட நேரத்திலும் கூட பேசாமல் இருக்கிறான். பலிபீடத்தில் படுக்க வைத்து விட்டான். ஈசாக்களுடைய விசுவாசம் என்னவென்றால், எங்க அப்பா ஆண்டவர் சொல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். அதுபோல கடந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் சொன்னதுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய காரணம் என்ன? நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் சொல்லாம ஒன்றுமே செய்ய மாட்டார்னு சொல்லக்கூடிய விசுவாசம் தான், வேற என்ன? அவங்க குனிய சொன்னா குனிஞ்சோம், நிமிர சொன்னா நிமிர்ந்தோம். ஏனென்றால் பரிசுத்தவான்களை கர்த்தர் சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற விசுவாசத்தில் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு ஒரு நஷ்டமும் வரவில்லை. சில நேரத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் கேட்கணும், கர்த்தாவே இவர் சொல்றதை செய்யணுமா அவர் சொல்றதை செய்யணுமா? ஒரு ஆள் போன்னு சொல்லும், ஒரு ஆள் போகாதேன்னு சொல்லும். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி 2 பரிசுத்தவான்கள் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எதை செய்வது என்று குழப்பமா இருந்தது. ஆனா கர்த்தர் திட்டவட்டமா பேசி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு குழப்பம் வந்தது. எப்ப தெரியுமா? ஆகாரை பார்த்து சாராள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். இவனுக்கு ஒரே குழப்பம். ஆகாரம் எனக்கு மறுமணியாட்டி தான், அவளுடைய மகனும் எனக்கு மகன்தான். இந்த சாரால் சொல்லித்தான் நான் இதை செய்தேன், நானா செய்யல. இன்னைக்கு அவ வெளியில போக சொல்றா, இது நியாயமா? சரி, கர்த்தர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். கர்த்தரிடம் போய் கேட்டால் கர்த்தர் சொன்னார், இந்த விஷயத்துல நீ சாரால் சொல்வதை செய். அதனால சில நேரத்தில் உங்களுக்கும் சில குழப்பம் வரலாம். ஆனா கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. கருத்து வேறுபாடு உள்ள அம்மா அப்பா இல்லையா? அப்பா வந்து கடைக்கு போக சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க போக வேண்டான்னுவாங்க. என்ன செய்யறது? ஒரு பரிசுத்தவான் ஒன்றை சொல்லுவார், இன்னொரு பரிசுத்தவான் இன்னொன்று சொல்லுவார். யாரு சொல்லுவது செய்வது? பாசா சீஜானுக்கு வீட்டுக்கு போகிறதோ பெற்றோரை பார்க்குறதோ விருப்பமே கிடையாது. யாராவது நாங்கள் போய், ஐயா ஊருக்கு போனோம்னா மெல்கிசேதேக்கு ஊர் உண்டான்னு கேட்பார். அப்பா அம்மாவை பார்க்கணும், மெல்கிசேதேக்கு அப்பா அம்மா உண்டா? அதுபோல் அவர்கிட்ட என்ன பேச முடியும்? போயிடுவாங்க. ஆனால் பாச ஜேக்கப் இருந்தார், அவர் சொல்லுவார் ஊருக்கு போகலான்வார். அப்போ இதில் யார் சொல்றதை செய்கிறது? நான் ஜெபம் பண்ணி கேட்டேன். கர்த்தர் சொன்னார், இந்த விஷயத்திலே சீஜான் சொல்வதை செய்யினார். அதுக்கு பிறகு ஒரு சூழ்நிலை வந்தது. பாச ஏனஸ் சொன்னார், ரேடியோவில் போய் தேவ செய்தி வாசிக்கணும்னார். பாச பிலிப்புக்கு அது விருப்பமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த விஷயத்தில் நான் யார் சொல்றதை செய்யணும்? இவர் போன்றாரு, அவரு போகக்கூடாதுன்றார்.
கர்த்தர் சொன்னார், இந்த விஷயத்திலே ஏர்னஸ்ட் சொல்வதை செய்யினார். அடுத்தது பாஸ்டர் பிலிப் சாண்டப்பிள்ளை, பாஸ்டர் எம்ஜி எப்ரஹாம். பாஸ்டர் பிலிப் சாண்டப்பிள்ளை சொல்றார், நான் போகிற கன்வென்ஷனுக்கு நீ வந்து எனக்கு மொழிபெயர்க்கணும். பாஸ்டர் எப்ரஹாமுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் கர்த்தர்ட்ட போய் கேட்ட, கர்த்தாவே யார் சொல்வதை செய்ய வேண்டும்? இந்த விஷயத்தில் பிலிப் சாண்டப்பிள்ளை சொல்வதை செய். இனிமேல் மற்ற பல பரிசுத்தவாங்க சொன்னார்கள், வியாதி வர்றது நல்லது, வியாதி நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குது, வியாதி வந்தா பரலோகம் போலாம், அது ஒரு வாகனம். ஆனா பாஸ்டர் ஏர்னஸ்ட் சொன்னார், வியாதியை எதிர்க்கணும், வியாதியை ஜெயிக்கணும். இதுல யார் சொல்வது சரி? அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த விஷயத்தில் ஏர்னஸ்ட் சொல்வதை செய். அடுத்தது பல பரிசுத்தவான்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தரை வருகையில் நாம் மட்டும்தான் போவோம், மற்ற சபையார் போக மாட்டார்கள். நம்ம ஊழியம்தான் சரியான ஊழியம், மற்றவங்க செய்கிற ஊழியம் சரியே இல்லை. ஆனால் பாஸ்டர் என்ன சொன்னார்? மற்ற சபையாரும் கர்த்தரை வருகையில் போவார்கள், மற்ற ஊழியர்களும் செய்கிற ஊழியம் சரிதான், நாம் அவர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவர்கள் நம்மோடு ஐக்கியமாக. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் யார் சொல்வது சரி? ஆண்டவர் சொன்னார், இந்த விஷயத்தில் ஏர்னஸ்ட் சொல்வதை செய். இப்படி கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கொள்கை வேறுபாடு கிடையாது, கருத்து வேறுபாடு. கருணாநிதி கூட ஒரு தடவை சொன்னார், எனக்கும் அன்பழகனுக்கும் கருத்து வேறுபாடு உண்டே தவிர எங்களுக்குள்ளே கொள்கை வேறுபாடு கிடையாதுங்க. அதுபோல பரிசுத்தவான்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், ஆனா கொள்கை வேறுபாடு கிடையாது. அப்ப இதுல எதை செய்வது? அப்பதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஈசாக்குடைய விசுவாசம் அதுதான். எங்க அப்பா ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆகையினால் நான் இதோ ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஈசாக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு நல்லலாட்டமான ஒரு மனுஷனானபடியினால் கர்த்தராகிய இயேசு சிலுவையில என்ன வார்த்தையை சொன்னாரோ அவன் மனசாட்சி அன்றைக்கு அதைத்தான் சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து விட்டான். ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன செய்தான்? கத்தியை எடுத்தான். சொல்லுங்க, கத்தியை எடுத்தான். அதுதான் விசுவாசத்தின் கிரியை. இவ்வளவு நேரம் விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாசித்தேன் ஆகையினால் பேசினேன், இப்ப விசுவாசித்தேன் ஆகையினால் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அப்ப விசுவாசம் இருதயத்தில் இருந்தா போதாது, கிரியையில் வெளிப்பட வேண்டும். யாக்கோபு இந்த ஆபிரகாமைத்தான் விசுவாசத்தின் பூரணத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறான். யாக்கோபு 2:22 கிரியையினால் அல்லவா ஆபிரகாம் விசுவாசத்திலே பூரணனானான். யாக்கோபு 2:22 வாசிக்க கேட்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. விசுவாசம் கிரியையினாலே பூர்ணப்பட்டது என்று காண்கிறோமே. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டது எங்க? கத்தியை எடுத்த போதுதான். ஆனா அந்த நேரத்தில் இயேசுநாதர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆபிரகாமே, இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆபிரகாமே, நான் இப்போது உன்னை அறிந்திருக்கிறேன். எப்போது? அப்ப மெசொப்பொத்தாமியாவில இருந்து புறப்படுவதை அறியவில்லையா? காரான்ல குடியிருக்கும் பொழுது அறியவில்லையா? கூடாரத்தில் குடியிருக்கும் பொழுது அறியவில்லையா? சீமானா இருக்கும் பொழுது அறியவில்லையா? ஈசாக்கை பெற்றெடுத்த பொழுது அறியவில்லையா? அவனை காலையிலே அழைத்துக் கொண்டு போகும் பொழுது அறியவில்லையா? கையை கட்டும் பொழுது அறியவில்லையா? படுக்க வைத்த பொழுது அறியவில்லையா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை எப்பொழுது அறிகிறார்? விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும் பொழுதுதான் அறிகிறார். ஆகையினால் இருதயத்தில் விசுவாசம் இருக்குன்னு நாம் சொன்னா போதாது. அதனால் தான் யாக்கோபு சொல்றார், விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கிறது? செத்ததா இருக்கிறது என்று சொல்லி பிசாச சொல்றார். பிசாசுகளுக்கும் விசுவாசம் இருக்கிறதுன்னு சொன்னார். என்ன? தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகள் விசுவாசித்து என்ன செய்கின்றன? நடுங்குகின்றன. ஆனால் பிசாசுக்கு நமக்குள்ள வித்தியாசம். பிசாசுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் கிரியிலே வெளிப்படவில்லை. நாம விசுவாசிக்கிறோம், ஆகையினால் அதை கிரியிலே கொண்டு வருகிறோம்.
இப்போது உன்னை அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. பிரியமானவர்களே, இப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஜீவியத்தின் பகுதியிலும் தான் செய்ய வேண்டிய ஊழியத்தின் பகுதியிலும் உண்மையாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாமும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தால் தேசத்தையும் இனத்தையும் சொந்த ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டும். விசுவாசத்தால் குடியிருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்திலும் கூட பஞ்சம் வந்தது கானானிலே. ஆனால் அவன் கானானை விட்டு புறப்படவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம். இதுபோல சில இடங்களில் கர்த்தர் உங்களை காட்டி ஊழிய ஸ்தலங்களில் உங்களை கொண்டு போய் வைக்கலாம். அந்த ஊழிய ஸ்தலத்தில் போதுமான சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், துணிமணி இல்லாமல் இருக்கலாம், தண்ணி கூட சரியா கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் சந்தேகப்படாதீங்க, கர்த்தர் காட்டின இடம்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருங்க. அந்த இடம் இப்பொழுது பஞ்சமா இருந்தாலும் ஒரு காலத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் மாற்றி தருவார். பள்ளத்தாக்கும் மலைகளும் உள்ள தேசமாய், ஏரிகளும் ஆறுகளும் உள்ள தேசமாய், கோதுமையும் வார்கோதுமையும் உள்ள தேசமாக, இரும்பும் வெண்கலமும் வெட்டி எடுக்கக்கூடிய தேசமாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்கு மூல காரணம் ஆபிரகாமின் விசுவாசம்தான். ஆகையினால ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் நீங்க சில ஊழியங்களை தொடங்கும் பொழுது சிலவள வறட்சியா இருக்கலாம். பாச சுந்தரம் கர்த்தர் சொல்லி ஒரு ஊழியத்தை தொடங்கினாராம். தொடங்கி தொடக்கத்தில் எத்தனை ஆத்துமா தெரியுமா? 7 பேர் தான். இன்னைக்கு ஆண்டவர் 7000 பேரை கொடுத்துருக்கிறார். எப்படி? ஊழியத்தின் துவக்கம் சிலவள கஷ்டமா தான் இருக்கும். நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் மற்றவர்களுக்காய் வேண்டிக் கொண்டது போல நாமும் தேசங்களுக்காய் ஜனங்களுக்காய் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். திறப்பின் வாசலிலே நிற்கும்படி நான் உன்னை இஸ்ரவேலின் காவலனாய் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? ஆகையினால் கர்த்தர் நம்மை திறப்பின் வாயிலே நிற்க வைப்பார். பிற்காலத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே நீ என்னை விடு, நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிக்க போகிறேன், நீ என்னை விடு, ஆனால் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய நிலவரத்தில் கொண்டு வருவேன் என்று சொன்னார். அப்ப இந்த மோசை என்ன செய்தான்? இந்த ஆபிரகாமைத்தான் நினைப்பூட்டுகிறான். ஆண்டவரே, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை நினைந்தார்களும் என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு வந்ததான கோபம் மாறி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆகையினால இந்த ஆபிரகாமை போல சில முற்புதாக்கள் நமக்கு இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். பல பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்புதாக்களை பார்த்து கர்த்தர் நமக்கு நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை தராமல் நம்மை சடுதியாய் அழித்து விடாமல் கர்த்தர் இரக்கம் பாராட்ட காரணம், இஸ்ரவேலருக்கு எப்படி ஆபிரகாம் இருந்தானோ அதுபோல நமக்கு முற்புதாக்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பார், நம்மேல் இரக்கம் கொள்ளுவார். ஆகையினால் இந்த நாட்களிலே ஆபிரகாமின் விசுவாச ஜீவியமும் அவன் செய்த ஊழியங்களை நினைப்பிலே கொண்டு நாம் கர்த்தருக்காய் முற்றிலுமாய் ஜீவிக்க ஊழியம் செய்ய நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தினான், அவனால் செய்யப்பட்ட ஊழியங்கள் என்ன என்பதை நாங்கள் படித்தோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக செய்யும் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்தில் பூர்ணராக விரும்புகிறோம் ஆண்டவரே. விட வேண்டியதை விட கிருபதாரம் ஆண்டவரே. பிரதிஷ்டையும் ஜீவியம் உள்ளவர்களாக இருக்க கிருபதாரப்பா. உம்மை நம்பி விசுவாசித்து இந்த ஜீவியத்தையும் ஊழியத்தையும் செய்ய உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் பரிந்து வீசக்கூடிய ஊழியத்திலே உண்மையாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி முழுகிறத்திலே தருகிறோம். எங்களுக்கு இருக்கிற மேலான காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மேலான காரியத்தை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையினால் எங்களை முற்றிலும் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தமாக்கி உம்மை போல எங்களை மாற்றி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக.